அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம தமிழ் சினிமாவின் மூத்த நடிகரான நம்ம அஜித்குமார் இருக்கார்ல, அவரோட தாயார் பார்த்திங்கன்னா நேற்று காலமாயிருக்காங்க. இவங்க காலமாகிறதுக்கு என்ன ரீசன்? அவர் இறந்தாங்களே, என்ன ரீசனால் அவங்க இறந்தாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு இப்போ வயசு என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் அவங்க இரங்கலுக்கு யார் யார் பெரிய பெரிய அதிகாரிகளாக இருக்கட்டும், முதலமைச்சர்களாக இருக்கட்டும், யார் யார் வந்து பார்த்தாங்க அப்படிங்கிறத A to Z எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வீடியோலேயே அவங்கள இன்றைக்கி பார்த்திங்கன்னா தகனம் பண்ணியிருக்காங்க. எங்கே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற A to Z வீடியோ ஃபுல்லாக இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு எல்லாம் இதிலே புரிஞ்சிடும். சரிங்களா? சரி, வாங்க இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அஜித் குடும்பத்தார் பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக அவங்களுக்கு இரங்கலுங்கிறது நம்ம பதிவு பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டாக இந்த நடிகர் நம்ம அஜித்குமாரோட அவங்களோட தாயார் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மோகினிமணி. இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்களோட பேர். அவங்க பார்த்தீங்கன்னா இந்த வயது மூப்பு அதுக்கப்புறம் உடல்நிலை குறைவு காரணமாக தான் மே 30 பார்த்தீங்கன்னா காலமானாங்க. அவங்க மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்க வந்த முக்கிய நபர்களும் அதுக்கப்புறம் இறுதி சடங்கு நடந்த முழு விவரம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ ஒவ்வொன்றா நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவங்களோட மறைவும் அதுக்கப்புறம் இறுதி சடங்கு விவரம் எங்கே நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டு டாப்பிக்கில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். ஓகேங்களா? இப்போது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக இறப்பு தேதியும் அவங்களோட வயசு என்ன, இப்போ அவங்க இறக்கும்போது அவங்களுக்கு வயசு என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அவங்க எப்போ இறந்தாங்கன்னா மே 30, 2026 நேற்று. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவங்க காலமானாங்க. அவங்களுக்கு வயதுங்கிறது குறிப்பாக இந்த வயதுன்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு 84லேருந்து 89 வயது அதுக்குள்ளே இருக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செய்திங்கிறது கிடச்சிருக்கு. ஓகேங்களா? அவங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் இந்த வயது மூப்பு காரணமாகவும் இல்லை அதனால் ஏற்பட்ட உடல்நிலை பிரச்சனைகள் அதெல்லாம் அவங்க பார்த்திங்கன்னா இந்த காரணம்லாம் இருந்தனால தான் அவங்க மரணங்கிறது அடைஞ்சிருக்காங்க. அடுத்தது செகண்ட் பாயிண்ட்டு, இறுதி சடங்கு நாள் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். அவங்க மே 31 இன்னைக்கு கரெக்டாக சனிக்கிழமை இரவு தான் அவங்க இறந்தது நேற்று. அதனால் இன்றைக்கி அடுத்த நாள் காலையிலேயே பார்த்திங்கன்னா அவங்களோட இறுதி சடங்கு நடந்துச்சு இன்னைக்கு. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட்டுங்கிறது இறுதி சடங்கு நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னு அடுத்து நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? அவங்க இறுதி ஊர்வலம் பார்த்திங்கன்னா இஞ்சப்பாக்கம் இருக்குல்ல, அங்கே இருந்து தொடங்கி சென்னையில் இருக்கிற பெசன்ட் நகர் மின்மயானத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட இறுதி ஊர்வலங்கிறது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா சடங்கில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படிங்கிறத இப்போ அடுத்து நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக அஜித்குமாரும் அவங்களோட மனைவியான ஷாலினியும் பார்த்திங்கன்னா மயானத்தில் அங்கே இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த பாரம்பரிய முறைப்படி தாயாரின் உடலை பார்த்திங்கன்னா அவர் சுமந்து சென்று இறுதி சடங்குங்கிறது அஜித்குமார் பண்ணார். அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா அவங்களோட குடும்பத்தினர் விருப்பப்படி இறுதி சடங்குங்கிறது தனிப்பட்ட முறையில் நடைபெற்றுச்சு. இவங்களோட இறுதி சடங்குங்கிறது இந்த ஊடகங்கள் எதுவும் பார்த்திங்கன்னா எடுக்கிறதுக்கு அவங்க அனுமதிங்கிறது தரல. இப்போது அடுத்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா இந்த இறுதி ஊர்வலத்தின் போது முறையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறை செய்ததாக அஜித்குமார் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா கை கூப்பி காவல்துறைக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா நன்றிங்கிறது அவர் தெரிவித்தார். இப்போது அடுத்த டாபிக் என்னன்னா இரங்கல் தெரிவிக்க வந்த முக்கிய நபர்கள். இவங்க திருமதி மோனிகா இருந்தாங்களே, அவங்க மறைவுக்கு நிறையா பிரபலங்கள் பார்த்திங்கன்னா அஜித்தோட இல்லத்துக்கு வந்திருந்தாங்க. அவங்க யார் யார் வந்து அந்த இரங்கலை பார்த்தாங்க அப்படிங்கிறத இப்போது ஒவ்வொன்றா யார் யார் வந்தாங்கன்னு அவங்க பேர் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இப்போ நம்ம அடுத்தது பார்த்துடலாம். ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம மு.க. ஸ்டாலின் திமுக தலைவரும் முன்னாள் நம்ம சிஎம்மான மு.க. ஸ்டாலின் அவர்கள் பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தார். அடுத்தது நம்ம சிஎம் விஜய், இப்போ கரண்ட்டாக இருக்கிற முதலமைச்சரான நம்ம சிஎம் விஜய் பார்த்திங்கன்னா இந்த இரங்கலுக்கு அவரும் வந்திருந்தார். அதுக்கப்புறம் த்ரிஷா,
அவங்க நடிகை எல்லாம் தெரிஞ்சாதான் அவங்களும் இந்த இதுக்கு பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கமலஹாசன் அவரும் பார்த்திங்கன்னா இதில் வந்திருந்தார். அதுக்கப்புறம் சரத்குமார் நம்மளுக்கு எல்லாம் தெரிஞ்சது தான், அவரும் பார்த்திங்கன்னா வந்திருந்தார். அதுக்கப்புறம் நாசர், குஷ்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அண்ணாமலை பாஜக மாநில தலைவராக இருந்தார்ல, முன்னாள் பாஜக தலைவர், அவரும் பார்த்திங்கன்னா இந்த இரங்கலுக்கு வந்திருந்தார். இவங்க எல்லாம் தான் பார்த்திங்கன்னா இந்த இரங்கலுக்கு வந்திருந்தவங்க. அது மட்டும் இல்லாமல் நடிகர் நம்ம விஜயமாக இருக்கட்டும், இல்லை சிஎம் விஜயா இருக்கட்டும், அவங்களும் த்ரிஷாவும் பார்த்திங்கன்னா வந்திருந்தாங்க. அவங்க எப்போ வந்திருந்தாங்கன்னா சனிக்கிழமை இரவே பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் ஒன்றா தான் வந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் விஜய் பார்த்திங்கன்னா மலர் வளையத்தோடு வந்து அஜித்தோட நெஞ்சோட அவரை கட்டி பிடிச்சி அவருக்கு பார்த்திங்கன்னா ஆறுதலுங்கிறது சொன்னார். இந்த சம்பவத்தை எதுக்கு நான் குறிப்பிட்டு நான் சொல்கிறேன்னா, நடிகர் விஜய்க்கும் நம்ம அஜித்குமாருக்கும் இடையிலான நீண்டகால நட்பை பார்த்திங்கன்னா இந்த சந்திப்புங்கிறது பறைசாற்றுகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன். கடந்த 1995ஆம் ஆண்டு ராஜாவின் பார்வையில் படத்தில் பார்த்திங்கன்னா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. இவங்க 2 பேரும் சினிமா துறையை தாண்டி எவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்க அப்படிங்க உங்களுக்கு சொல்லணும்னா இந்த டாப்பிக்கை நான் உங்கள்கிட்ட சொன்னேன். சரி, இப்போது அடுத்த டாப்பிக்காக குடும்பத்தின் அறிக்கை. குடும்பம் அவங்க அஜித்தோட குடும்பம் என்ன அறிக்கைங்கிறது வெளியே விட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது தவிர்த்து பிற தகவல்கள், சில தகவல்கள் அதை பற்றியும் இந்த டாப்பிக்கில் ஒவ்வொன்றா நம்ம ஃபுல்லாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டாக அவங்க குடும்பம் என்ன அறிக்கை விட்டுருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்துடலாம். சரிங்களா? அஜித்தோட சகோதரியான அனில்குமார் இவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம அஜித்தோட தங்கச்சி. இவங்க வெளியிட்ட அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர்களின் தாயார் பார்த்திங்கன்னா வயது மூர்ப்பு காரணமாகவே படுத்து இருக்கும் நிலையில் பார்த்திங்கன்னா அமைதியான முறையில் காலமானார் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், இல்லை மற்ற ஏதாச்சும் ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே இருக்கட்டும், இந்த செய்தியை பற்றி தப்பான விஷயங்களை இல்லை லைவாக இப்போது வீடியோலாம் எடுத்துகிட்டு இருப்பாங்களே அதை ஸ்ப்ரெட் பண்ணுறதை பார்த்திங்கன்னா யாரும் பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளையும் பார்த்திங்கன்னா அஜித்குமாரோட சகோதரி பார்த்திங்கன்னா ஒரு வேண்டுகோளுங்கிறது அதையும் முன்ன வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த இறுதி சடங்கு அவங்களுக்கு நடக்குதுல்ல, அந்த இறுதி சடங்கில் எந்த ஒரு சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸும் இல்லாமல் இதை நடத்தி முடிக்கணும்னு எங்கள் சொந்தக்காரங்க எல்லாம் விரும்புகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தில் தான் அஜித்குமாரோட தந்தை பி சுப்பிரமணியம் அவர் பார்த்திங்கன்னா காலம் ஆனார். இப்போது தற்போதைக்கு அவரோட தாயாரும் இழந்து நம்ம அஜித்குமார் பார்த்திங்கன்னா மேலும் ஒரு பெரும் இழப்பை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு சந்திச்சிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீடியோட லாஸ்ட் பகுதிக்கு வந்துட்டோம். அதான் நம்ம மோகினி மணியின் மறைவுக்கு இப்போதைக்கு பார்த்திங்கன்னா திரைத்துறையினர் மேலும் சோகத்தை பார்த்திங்கன்னா இப்போதைக்கு ஏற்படுத்தியிருக்கு. குடும்பத்தினரோட விருப்பப்படி இறுதி சடங்குகள் மிகவும் எளிமையாகவும் தனிப்பட்ட முறையில் பார்த்திங்கன்னா அவங்க குடும்ப சைட்லேருந்து அவங்க நடத்தி முடிச்சிருந்தாங்க. இந்த இடத்துக்கு முதலமைச்சர் உட்பட்ட பல முக்கிய பிரபலங்கள் பார்த்திங்கன்னா நேரில் சென்று இரங்கலுங்கிறது தெரிவிச்சிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம சமூக ஊடகங்கள் வழியாக ரசிகர்களும் பிரபலங்களும் அவங்களோட ஆறுதலை பார்த்திங்கன்னா அஜித்குமாருக்கு தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம யூடியூப் வழியாக நம்ம சப்ஸ்கிரைபர் ஆன நீங்களும் அவருக்கு இரங்கல் தெரிவிக்கணும்னா கீழே காமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக அவர் குடும்பத்தாருக்கு பார்த்திங்கன்னா நம்ம சேனல் சார்பாக இரங்கலுங்கிறது நம்மளும் தெரிவிச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இல்லையான்னு தெரியல. ஏன்னா இது வரைக்கும் யாரும் இந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்துக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ உங்களுக்கு இங்கேஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்குங்கிறது பண்ணிடுங்க. ஓகேங்களா? இந்த சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்கள் லாஸ்ட் முடி பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி. உங்களை இன்னொரு சூப்பரான வீடியோவில் நாளைக்கு நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.